NLP KPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸா வந்து போயிட்டு இருக்கு. இந்த மொபைல் ஆப் உடைய நேம் வந்து ரோபாக்ஸ் ஃபிட் வாக் அண்ட் ஏர்ன் மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம ஜஸ்ட் நடக்க போறோம், இல்லைன்னா நம்ம வந்து ஓட போறோம். வழக்கமா நம்ம மொபைல்ல வந்து ஒரு ஆப் அப்படின்னு வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்போம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பீடோ மீட்டர் மாதிரி நம்ம வந்து வச்சு எவ்வளவு ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கும், ஓகே இன்னைக்கு வந்து இவ்வளவு கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதுக்காக ஒரு மொபைல் ஆப் வந்து நம்மளுடைய ஸ்டெப்ஸை வந்து கேஷா, அதாவது US டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து இந்தியன் ருபீஸா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் ஆப்பை ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். இந்த மொபைல் ஆப்ல வந்து நிறைய ஸ்பீட் அப் ப்ராசஸஸ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்பீட் அப் ப்ராசஸஸ் வந்து உண்மையிலே வந்து ஜெனுவின் தானா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தொடர்றதுக்கு நம்ம வந்து ஏதாவது பிளான்ஸ் வழியா ஏதாவது வந்து அமௌண்ட் கட்டணுமா, இந்த அமௌண்ட் கட்டுறதுனால நம்மளுடைய ஏர்னிங்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகுமா, 2 மடங்கு ஆகுமா, 3 மடங்கு ஆகுமா அப்படிங்கிறதையும் ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால வந்து ஒரு நாளைக்கு வந்து $1 ஆர் அப்ராக்சிமேட்லி 80 ரூபா வரைக்கும் ஜஸ்ட் நடந்தே சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரோபாக்ஸ் ஃபிட் வாக் அண்ட் ஏர்ன் மொபைல் ஆப் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த மொபைல் ஆப் பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சோ நம்மளுடைய மொபைல் பிளே ஸ்டோர்ல வந்து ரோபாக்ஸ் ஃபிட் வாக் அண்ட் ஏர்ன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். சோ இனிஷியலா நம்ம வந்து பேர் வந்து சரியா ஸ்பெல்லிங் தெரியாம நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு ரோபாக்ஸ் ஃபிட் வாக் அண்ட் ஏர்ன். இது வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது வந்து ரோபாக்ஸ் 1OU. ஓகே, சோ இத வந்து நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். சோ இந்த ஃபிட் அப்படிங்கிற ஒரு லோகோ வந்து இருக்கும், அதை வந்து பாத்துக்கோங்க. சோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 4.4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. அவுட் ஆஃப் ஒரு 721 ரிவ்யூஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. சோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து 50,000 பிளஸ் டவுன்லோட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து கிடைச்சிருக்கிற வந்து பார்க்க முடியுது. சோ கீழே கொஞ்சம் வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் உடைய ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பாக்குறதுக்காக வேண்டி. சோ இதுல வந்து பாத்துக்கோங்க 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கு. நமக்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொஞ்சம் குறைய இருக்கு. பட் நீங்க இன்னொன்னு நோட் பண்ண வேண்டியது 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் அண்ட் 2 ஸ்டாரை விட ஜாஸ்தியா வந்து இருக்கு. இப்போ ரீசெண்ட் ரிவ்யூ, அதாவது வந்து 18 டிசம்பர் 2024ல ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணது. சோ என்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து $0.1 ஆர் 8 ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. பட் ஸ்டில் இந்த மொபைல் ஆப் வழியா என்னால வந்து வித்ட்ரா பண்ண முடியல, அதுல இருந்து NC வாலெட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ண முடியல. நிறைய தடவை நான் ட்ரை பண்ணேன், பட் வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்கல. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கு வந்து 3 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பட் இது வந்து ஒரு சூப்பர் ஏர்னிங் ஆப்லாம் சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு பே பண்றாங்க. மேபி ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி கொடுத்தா மேபி வந்து ஃபாஸ்டா பே பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ இன்னொருத்தர் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து இதுக்கு பிறகு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா NC வாலெட் வச்சு நான் கனெக்ட் பண்ணவும் முடியல, அதுல இருந்து வித்ட்ரா பண்ணவும் முடியல. சோ இதை தயவுசெய்து யாரும் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்க போறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 10 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ இருந்தாலும் கொஞ்சம் இந்த வியூ எடிட் ஹிஸ்டரி அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். இவர் ஆக்சுவலா இந்த கமெண்ட்டை வந்து ஒரு 7:12 நைட் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. மறுபடியும் 7:13க்கும் 2 நெகட்டிவ் ரிவ்யூ, அதாவது 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ எனிவே கொஞ்சம் டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ரீசெண்ட் ரிவ்யூஸ் தான் இங்க வந்து பார்க்க முடியுது. சோ சில பேர் வந்து ஷேர் பண்ணது வந்து இந்த மொபைல் ஆப் வழியா நம்ம வந்து VPN வந்து யூஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் வந்து கம்ப்ளைண்ட் எதுவுமே ரேஸ் ஆகல அப்படின்னா இந்த மொபைல் ஆப் வந்து உங்ககிட்ட இருந்து காசு வந்து கறந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கறத வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ல வந்து ஷேர் பண்ணிருக்காரு. சோ சில பேர் வந்து ஓகே இது வந்து ஒரு சூப்பரான மொபைல் ஆப் தான், ஒரு 3 ஹார்ஸ்க்கு ஒருக்கா, அதாவது 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு, சூப்பர் கூலா வந்து இருக்கு. அதே மாதிரி வித்ட்ரா பண்றது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எனிவே நம்ம வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் ஆர் கிரிட்டிக்கல் ரிவ்யூ அப்படின்னு வந்து பார்க்கலாம். சோ சில பேர் ஷேர் பண்ணது வந்து இந்த ரோபாக்ஸ் இல்ல வந்து இந்த ROX காயின் அப்படிங்கிற வந்து ஆக்சுவல் கிரிப்டோவே கிடையாது. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பொய். நான் வந்து டெவலப்பர் தான்,
சோ எதனாலும் எனக்கு வந்து நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் வந்து நான் வந்து 3 மாசம் 2 வாரம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பட் வந்து எந்த ரீசன் இல்லாம வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நான் அவ்வளவு வந்து காசு வந்து சம்பாதிச்சேன். இது ஒரு ஃப்ராடான மொபைல் ஆப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 7 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ சில பல நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. திடீர்னாப்ல இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிருது, லோடே ஆகவே மாட்டுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரிவ்யூவை வந்து நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதை நீங்க நோட் பண்ண வேண்டியது ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க வந்து வழக்கமா வந்து உங்க கூகுள் பிளே ஸ்டோர்லயே நீங்க வந்து ஒரு ஆப் வச்சிருக்கலாம், இல்ல வந்து பீடோமீட்டர் நீங்க வந்து வச்சிருக்கலாம். ஒரு சில பேர் வந்து கூகுள் ஃபிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் ஃபிட் வழியா நம்ம நடக்கும் போது அது வந்து ஆக்சுவலா வந்து 7300 ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுது. ஆனா ரோபாக்ஸ் ஃபிட் மொபைல் ஆப் வந்து 2130 ஸ்டெப் தான் உங்களுக்கு வந்து கவுண்டே பண்ணுது. சோ உண்மையான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும்னா கூகுள் ஃபிட் இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ரோபாக்ஸ் ஃபிட்டோட சின்க்ரோனைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருக்காங்க. சோ ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல வந்து பார்க்க முடியுது. எனிவே நம்ம வந்து டெமோ பர்பஸ்க்காக இந்த மொபைல் ஆப்பை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சோ அகைன் நான் சொல்றேன், டெமோ பர்பஸ்க்காக மட்டுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் ஆப்ல வேலை பார்க்கணுமா வேண்டாமான்னு சொல்லி. சோ இந்த பார் உங்களுக்கு ஃபுல்லா லோட் ஆன பிறகு 100% ஃபுல்லா லோட் ஆன பிறகு ஸ்கேனிங் ஃபார் வைரஸ் அப்படின்னு வந்து காமிக்கும். அதுக்கு பிறகு ஓபன் அப்படின்னு வந்து கொடுங்க. சோ இன்ட்ரோ ஸ்கிரீன் வந்து இதுதான். சோ இந்த மாதிரி ரோபாக்ஸ் ஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் அனுப்பலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அலோவ்னு கொடுத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வந்து போக முடியும். சோ இப்போதைக்கு அலோவ் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ ஸ்ட்ரைட்டாவே நம்ம வந்து ஸ்டார்ட் டு வாக் அப்படின்னு கொடுக்கலாம், இல்ல வந்து கூகுள் வச்சு நீங்க வந்து சைன் இனும் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற வந்து சைன் இன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் அவங்க ஆக்சுவலா வந்து காயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சோ இதுல வந்து இன்ட்ரோ ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுவாங்க. உங்களுக்கு பெர்மிஷன் ரிக்வயர்ட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க, உங்களுடைய பீடோமீட்டர் வந்து அக்சஸ் பண்றதுக்காக வேண்டி. ஸோ கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுங்க. அதுக்கு பிறகு இந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அலோவ் அப்படின்னு கொடுத்தாதான் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து உங்களுடைய சைன்ஸ், அதாவது வந்து நீங்க மொபைலை ஷேக் பண்றீங்க, இல்ல நீங்க ஓடுறீங்க, நடக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ வைல் யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். சோ ஒரு டியூட்டோரியல் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க, கம்ப்ளீட் அப்படின்னு வந்து கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி காமிப்பாங்க, பேசிக் பிளான், ஸ்பீட் அப் பிளான். சோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது பேசிக் பிளான் வச்சு நீங்க வந்து பாருங்க. தயவு செய்து வந்து ஸ்பீட் அப் பிளான் பக்கம் போயிடாதீங்க. ஸ்டில் உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க ஸ்பீட் அப் பிளானை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பீட் அப் பிளான்ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி 5x ஸ்பீடு, 10x ஸ்பீடு, 20x ஸ்பீடு, 30x ஸ்பீடு, அப் டு 400x ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30x ஸ்பீடுக்கு வந்து 2100 rupees, 2100 ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஸ்டில் இதுல வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேசஸ் அப்படின்னு வந்து ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த 10x ஸ்பீடுக்கு வந்து 4680, 4680 ரூபாய் பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஒரு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 390 ரூபாய் பக்கத்துல வந்து வருது. ஸோ இதை வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்ச்சேஸை வந்து பண்ணீங்கன்னா 12 monthsக்கு வந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பே அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. இந்த பே அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா யூபிஐ வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஸ்ட்ரைட்டா நம்ம கிட்ட யூபிஐ ஐடியே வந்து ஆட் பண்ண சொல்றவங்க வித்ட்ரா பண்றதுக்கு வந்து இவ்வளவு ஈஸியா அவங்களுடைய ப்ரொசீஜர் வந்து இல்ல. அது நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோல பார்க்கலாம். சோ இதுல வந்து நமக்கு வந்து அகைன் நமக்கு வந்து அந்த பேசிக் பிளான் அப்படின்னு வந்து இருக்கு. நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணலாம். சோ 30 seconds நீங்க வந்து வெயிட் பண்ணணும். 30 seconds வெயிட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் இதுல உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஸ்டார்ட் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. நம்ம 30 seconds வெயிட் பண்ணலாம். சோ வெயிட் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த வாக்கிங் சிம்பிள் அப்படின்னு வந்து வரும். சோ நம்மளுடைய ROX வந்து கால்குலேட் ஆகும். சோ நான் என்ன பண்ணேன், நான் மொபைல வச்சுக்கிட்டு இனிஷியலா நான் வந்து நடந்து பார்த்தேன், நான் வந்து ஓடி பார்த்தேன், அதே மாதிரி நான் வந்து மொபைலை வந்து ஷேக் பண்ணேன். சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது. ஆனா இதே ஸ்டெப்ஸை வந்து நம்ம பீடோமீட்டர் வச்சா பார்க்கும்போது, இல்ல வந்து கூகுள் ஃபிட்டோட சின்க்ரனைஸ் பண்ணி பார்க்கும்போது கூட ஸ்டெப்ஸ் வந்து காமிச்சிட்டு இருந்தது. ஸோ அப்ராக்சிமேட்லி லைக் 3 times கூட வந்து காமிச்சிட்டு இருந்தது. ஸோ இதுல உங்களுக்கு வந்து ரெஃபரல் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த மெனு செக்ஷன்ல வந்து ரெஃபரல் செக்ஷன்ல உங்களுடைய இன்கம் வந்து நீங்க வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்க இன்வைட் பண்ணலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 15% வந்து ரெஃபரல் ஏர்னிங்கா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ROX காயின்ஸா ஆட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நீங்க என்னுடைய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க உங்களுடைய ரெஃபரல் கோடை நீங்க வந்து ஷேர் பண்ணி நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து பே அவுட் அப்படிங்கிற செக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. சோ டோட்டல் பேமெண்ட்ஸ் இவ்வளவு பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட் எவ்வளவு, பெண்டிங் எவ்வளவு, கேன்சல் எவ்வளவு, இப்படி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து என்னமோ தெரியல, ஒரு ஓப்பனா ஒரு ஒழுங்கான ப்ரூஃப் மாதிரியே தெரியல. ஒரு பேமெண்ட் ப்ரூஃப்னா பக்காவா வந்து பேங்க் டீடைல்ஸோட லைக் எந்த பேங்க்குக்கு வந்து அவங்க வந்து டெபாசிட் பண்ணாங்க, என்ன அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அக்கௌண்ட் நம்பர் டிஸ்பிளே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களா என்னவோ தெரியல. பட் ஸ்டில் இந்த பேமெண்ட் ப்ரூஃப்ஸ்ல நமக்கு வந்து நம்பிக்கை பெருசா இல்ல. ஈவன் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல கூட பே அவுட் இல்ல வந்து பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். பட் ஒரு முழுமையான நம்பிக்கை அப்படின்னு வந்து வர்றது இல்ல. சோ நம்மளுடைய டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல வந்து robox.fit அப்படிங்கறதுல பார்க்கும்போது frequently asked questionsல வந்து பே அவுட் ஹிஸ்டரி பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். சோ நமக்கு வந்து மெனு செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு டெலிபோன் நம்பரோ வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜஸ்ட் ஒரு பிளாங்க் ஃபார்ம் தான் இருக்கு, இமெயில் ஐடி கூட இல்ல. சோ இமெயில் ஐடியை என்டர் பண்ணிட்டு ஃபீட்பேக் வந்து கொடுக்குற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். சோ நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடா இல்ல பர்ச்சேஸ் ரிலேட்டடா ஏதாவது வந்து பிரச்சனை, நம்ம அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஃப்ரீ பிளான்லயே நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ROX காயின்ஸ் நம்ம நிறைய வந்து ஏர்ன் பண்ணிட்டோம். பட் நம்மளால வந்து வித்ட்ராயல்ல வந்து நமக்கு ஏதோ பிரச்சனை. சோ ஒரு ரியல் ஹியூமன் பீயிங், ஒரு ரியல் பர்சன் வந்து நம்மளுடைய குவரிஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த விதத்திலயும் நம்ப முடியல. சோ இதுல வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்றதுக்கு வந்து QR கோட் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டாப் அப் பண்றதுக்கு இந்த மாதிரி QR கோட் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதே மாதிரி நமக்கு வந்து SOL அட்ரஸ் வந்து என்டர் பண்ணும், அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. பட் நம்ம வந்து ரிசீவ் பண்றதுக்காக வேண்டி NC வாலெட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ NC வாலெட் செக்ஷன் வந்து இந்த கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த ஆப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 3.9 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 8000 ரிவ்யூஸ் பக்கத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா நீங்க NC வாலெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இந்த ROX காயின்ஸை ரிசீவ் பண்ணணும், அது ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கு பிறகு UPI வந்து லிங்க் பண்ணி நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். சோ இதே மாதிரி நம்ம வந்து robox.fit வாக் அண்ட் ஏர்ன் ரிவ்யூஸ் இல்ல வந்து robox.fit வாக் அண்ட் ஏர்ன் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கூகுள் சர்ச்ல வந்து டெஸ்க்டாப்லயோ இல்ல லேப்டாப்லயோ நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். நமக்கு ரெலவெண்டான சர்ச் ரிசல்ட்ஸ் பெருசா ஒன்றும் வரல. நமக்கு வந்து n.softonic.comல ரிவ்யூஸ் இருக்கு. இது போக appbrain.comல ரிவ்யூஸ் வந்து இருக்கு. n.softonic.comல வந்து 3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து appbrain.comல வந்து ரேட்டிங் வந்து பார்க்கும்போது 4.75 அவுட் ஆஃப் ஒரு 16 ரேட்டிங்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கு. ரேங்கிங் வந்து நாட் ரேங்க் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ பெருசா வந்து ரிவ்யூஸ் வந்து இல்ல. சோ இந்த மொபைல் ஆப் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பெருசா நம்மளால வந்து பார்க்க முடியல. பட் இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படின்னு வந்து இல்ல. சோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தெரியல. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் நிறைய வச்சிருக்காங்க. சோ இந்த பிளான்ஸ்ல நம்ம டெபாசிட் பண்ணி நம்ம வந்து பணத்தை வந்து வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு நம்புறேன். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல சில பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே ஜஸ்ட் நடந்தா நம்ம வந்து சம்பாதிக்கலாம். ஆக்சுவலா இந்த மொபைல் ஆப் வழியா $1 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்றது, ஏன் 2-3 நாள் கழிச்சு ஏர்ன் பண்றதும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, எத்தனை நாட்கள் உங்களுக்கு ஆச்சு $1 ஏர்ன் பண்றதுக்குன்னு சொல்லி. அவங்களுடைய ரெஃபரல் செக்ஷனை மேபி யூட்டிலைஸ் பண்ணா ஏர்ன் பண்ணலாம். அகைன் இது வந்து ஒரு டெய்லி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பா இல்லாம நடக்கும்போது சம்பாதிக்கலாம், அந்த ஏர்னிங்ஸ் வர்ற நேரத்துல வரட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். மேபி நீங்க கூகுள் ஃபிட்ட இந்த robox.fit மொபைல் ஆப்போட சிங்க் பண்ணனா உங்களுக்கு ஆக்சுவலான ஸ்டெப்ஸ் எவ்வளவு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். பொதுவா படத்துல வந்து சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட். அதாவது தாமதமான நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொபைல் ஆப்பும் அதே மாதிரிதான். இப்படியே காலத்தை வந்து கடத்தி ஆமா நாங்க கொடுப்போம் இப்படியே சொல்லிட்டே இருந்து கடைசியில நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இவங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான் கொடுக்கலனாலும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துருவோம். அகைன் இது ஒரு ஃபேக்கான ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. சோ இந்த மொபைல் ஆப் பத்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.
ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் ஜெனுவின் ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.